இப்போ அந்த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கோர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சண்டை நடக்கிற இடம் மாதிரி மாறிடுச்சு. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அந்த டைமில் தான் வந்து பிக் பாஸ் பிரேக் விட்டார். பிரேக் விட்டுட்டு இப்போ திரும்ப எல்லாரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த சண்டை எஃப்ஜே கமருதீன் சண்டைலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கானா வினோதனாவும் எஃப்ஜேயும் இவங்களும் கமருதீனும் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ கானா வினோதனா வந்து இவருக்கு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி இப்போ கமருதீன் வந்து மைக் மறைச்சு பேசியிருக்க மாட்டான். அது எல்லாமே பாரு தான் பண்ணியிருக்கோம். அது இவன் கூட சேர்ந்து பண்ணியிருக்குமே தவிர இவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோதனா சொல்கிறாங்க. அப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, பாரு பண்ணியிருந்தா கூட அதுக்கு கூட இருந்தது நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமருதீனை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாரு, டேய் நாங்கள் 2 பேருமே அப்படி மறைச்சு பேசினதே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிக் பாஸ் வந்து வினோதனாவை வந்து கோர்ட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு, கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிடுறாரு. இவங்களும் பிக் பாஸ் கானா வினோத்தும் உள்ளே போகிறாரு. போன உடனே பிபி பேசுகிறாரு, இந்த வீட்டில் வந்து அந்த கோர்ட்டுக்கான டெக்கோரம் எதுவுமே மெயின்டைன் ஆகலை. ஜட்ஜஸ் அவங்க தேவைக்கு அதிகமாக பேசுகிறாங்க. பார்வையாளர்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜட்ஜஸையும் எதிர்த்து பேசுகிறாங்க. எதுவுமே நியாயமாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ வினோதனா வந்துட்டு சாரி பிக் பாஸ் இந்த ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே மரியாதையாக தான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, தனியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 1-2 பேர் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க பிக் பாஸ்க்கு. அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லாரு. சாரி பிக் பாஸ், நான் அங்கே வச்சே சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அது அப்படி நடந்துருச்சு. சொன்னாலும் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இனிமேல் யாரையாச்சும் பிடிச்சி வெளியில் போடலாமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், சொன்னாலே எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க, நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிக் பாஸுக்கு பயங்கர ஃபீவர் போல் இருக்குது. வாய்ஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. குரல் எல்லாமே நல்லாவே மாறி இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியலை. அதனால தான் வினோதண்ணாவை கூப்பிட்டு இதை அவ்வளோத்தையும் பேச சொல்லியிருக்காரு. இல்லைன்னா லிவிங் ஹாலில் கூப்பிட்டு அவரே டைரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது உடனே நீங்கள் முதல்ல தலை சீவுங்க, அவங்க தலையெல்லாம் ரொம்ப கலைஞ்சிருச்சு அப்படின்னாரு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வினோதனை அங்கே வச்சே தலையை சீவுறாரு. சீவினோடனே சபரியையும் முதல்ல அந்த பாபா கெட்டப்பை விட்டு மாற்ற சொல்லுங்க அப்படின்னு, பாபா கெட்டப்பில் அந்த ஒரு தலைப்பால கட்டிட்டு நிற்கிறாருல, அதை மாற்ற சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சரி பிக் பாஸ், நான் அங்கே வச்சே சொல்லலான்னு நினச்சேன், நான் இனி போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வினோதனை தான் கூப்பிட்டு எல்லாரையும் லிவிங் ஹாலில் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு உடம்பு முடியாதனால இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.